This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். அதாவது சேனல் வீடியோவுக்கு ரெக்கார்ட் பண்ணுறோம், ஏதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து சைட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளைட் மோடு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளைட் மோட் இல்லாமலே நான் உங்களுக்கு ஈஸியான ஒரு வே சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்க்கு போங்க. செட்டிங்ஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் பார்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலாக என்னென்ன ஆப் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருமோ, இப்போ எனக்கு பாப்பா வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஆப் உங்களுக்கு வருமோ அது எல்லாமே வந்து இப்போ நான் ஷேர் சாட்டாக வந்துச்சு. ஸோ அதை நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் சில பேருக்கு வரும். ஸோ ஃபேஸ்புக்கை க்ளோஸ் பண்ணுறேன். சில பேர் வந்து ட்ரூ காலர் வச்சுருப்பாங்க. ட்ரூ காலர் எதெல்லாம் உங்களுக்கு மெயினாக வருமோ, டெலகிராமு, இந்த மாதிரி என்ன ஆப் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு மேலே பாப்பப் வந்துகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதை பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கால்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ரிங் டோன் வந்துடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா, இப்படி சைடில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து அந்த 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 டாட்ஸை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து இப்படி மியூட் பண்ணிட்டீங்க பேக் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எல்லாமே மியூட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து எதுவுமே வந்து மேலே வந்து உங்களுக்கு எந்த சவுண்டோடு வராது. பட் மேலே நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டக்குன்னு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் செட்டிங்ஸில் போயிட்டு இதை நீங்கள் கொஞ்சம் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் மறக்காமல் நீங்கள் எதெல்லாம் பண்ணிங்களோ அது எல்லாமே இந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் பேக் போயிட்டீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். மெயினாக இந்த கால்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ரிங் டோன் எல்லாமே நீங்கள் வந்து மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து என்னோடய கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.